வணக்கம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வாழ்கிறதுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சொகுசு வீடும், இந்த ஃபார்ம் வீடு வந்து நீங்கள் வீடியோக்காக மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஸ்பெஷலாக நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த மண் வீடை வந்து சின்னதாக ஒரு ஹோம் டூர் மாதிரி நம்ம காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்ம எப்படி இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்து முதல்ல நம்ம தோட்டத்துக்கு வந்தோடனே கட்டின மண் வீடுங்க. இந்த மண் வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மண் வீடு வந்து ரொம்ப சின்னது தான், ஒரு 10க்கு 11 ஒரு சின்ன வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதனால் சின்னதாக நம்ம வீட்டையும் நம்ம இப்போ சுற்றி காட்ட போகிறோம். சமையல் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளியே ஒரு அடுப்பு இருக்குது, விறகு அடுப்பு இருக்குது. அதில் வந்து நாங்கள் சமையல் பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஸ்டவ் நாங்கள் வச்சுருக்கோம், அதுலேயே வந்து சமைச்சிக்கிறோம். இந்த மண் வீடு வந்து பார்த்திங்கன்னா நான் தோட்டத்துக்கு வந்து முதல்ல நான் வாழ்கிறதுக்காக இந்த வீடு கட்டினதுங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக இயற்கையாக மண், நம்மளை சுற்றி கிடைக்கிற இந்த மூங்கில், அப்புறம் நாணல் இதெல்லாம் வச்சு நம்ம கட்டின ஒரு இயற்கையான ஒரு மண் வீடு. இந்த வீட்டிலே நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் வாழ்கிறதுக்காக இங்கேயே சின்னதாக செட்டப்லாம் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் இன்னொரு பெரிய வீடும் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம். இங்கேயே நம்ம வாழ்ந்துட்டு அந்த வீடும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இங்கேயே நம்ம வாழ்க்கையை வந்து தொடங்கிட்டோம். இந்த குட்டி வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்து எங்களோட தேவைக்கு வந்து இந்த வீடே வந்து போதுமானதாக இருக்குங்க. நாங்கள் வந்து சமையல் பண்ணுறதுக்காக இங்கேயே அடுப்பு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமையலுக்கு உண்டான பாத்திரங்கள், அப்புறம் எங்கள் துணிமணிகள் எல்லாமே நாங்கள் இங்கேயே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வந்து முழுமையாக நாங்கள் கரண்ட்டை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் சோலார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சோலார் வந்து எங்கள் ஃபென்ஸுக்காக நாங்கள் ஒரு பேட்டரி ஒன்று வச்சுருக்கோம். அந்த பேட்டரியிலே இந்த மாதிரி எல்இடி லைட்ஸும் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக தான் எங்களுடைய விளக்குகளை வந்து நாங்கள் எரிச்சுக்கிறோம். எங்களுடைய வீடை வந்து நாங்கள் நிறைய பேருக்கு வந்து காட்டினது இல்லைங்க. இன்னைக்கு வந்து அந்த நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கையை வந்து காட்டணும். அதை காட்டினா தான் மக்களாகிய உங்களுக்கும் வந்து ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். அப்படிங்கிறதால இந்த வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். நான் உக்காண்ட்ருக்கிறது தான் எங்கள் வீட்டோட திண்ணைங்க. இந்த திண்ணையில் தான் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பாடு வந்து இங்கே தான் வந்து உட்காந்து சாப்பாடு சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாழ்கிறது மட்டும் இல்லை, எங்கள் கூட 2 ஜீவன்களும் இருக்குது, 2 நாய்க்குட்டிகளும் இருக்குது. அந்த நாய்க்குட்டிங்களை பார்ப்போம். இவன் பேர் தான் வீரா. இது வந்து ஒரு ராஜபாளையம் குட்டிங்க. இவன் கூட வந்து இன்னொரு குட்டி இருக்குது. இதுதான் வந்து ரோசி. 2 பேரும் துணைக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ரோசியை வந்து இப்போ புதுசாக பிடிச்ச ஒரு நாய்க்குட்டி. இது வந்து நாட்டு நாய்க்குட்டி. 2 பேரும் வந்து எங்கள் காவலுக்காக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். போடுங்க. இதுதான் நாங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வீடுங்க. நாங்கள் அடுத்து வந்து வாழ்கிறதுக்காக ஒரு பெரிய மண் வீடும் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த வீடு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம புது மண் வீடை ஆரம்பத்திலிருந்து எப்படி கட்டுறோம் அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். நாங்கள் 2 பேரும் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த பழைய மண் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த புது வீடும் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வீட்டில் மொத்தம் 3 அறைங்க. கீழே ஹால், அப்புறம் சமையல் அறை, மேலே பால்கனியோட ஒரு படுக்கை அறையும் நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். வீட்டோட மொத்த அளவு 10க்கு 20 அடிங்க, அதாவது 210 சதுர அடி. மேலே கட்ட போகிற அறையோட அளவு வந்து 10க்கு 11. நம்ம பாரம்பரிய முறைப்படி சுண்ணாம்பு காரையை வச்சு தான் இந்த வீடை கட்ட போகிறோம். காரைன்றது சிமெண்ட்டுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கிற சுண்ணாம்பு, கடுக்காய், மண், அப்புறம் கருப்பட்டியை வச்சு செய்கிறதுங்க.
அதுக்கு முதல்ல சுட்ட சுண்ணாம்பை சூளையிலிருந்து நம்ம வாங்கிட்டு வரோம். ஏன் சுண்ணாம்பு பயன்படுத்துகிறோம்னா, சுண்ணாம்பு சுற்றுச்சூழலில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சி நாளுக்கு நாள் உறுதியாகிட்டே இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிற பழமையான கோயில்கள் எல்லாமே காரையை வச்சு தான் கட்டியிருப்பாங்க. அதனால தான் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இன்னமும் இந்த கோயில்கள் எல்லாமே உறுதியாக இருக்குது. இதே காரையை தான் நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்தியிருக்கோம். முதல்ல சுண்ணாம்பை மணலோட கலந்து 7லேருந்து 8 நாட்கள் நல்லா ஊற விடுறோம். அதுக்கப்புறம் கருப்பட்டி கலந்த கடுக்காய் பாலை இந்த கலவையில் ஊற்றிக்கிறோம். இந்த கடுக்காய் எல்லாமே நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேருந்து சேகரித்து கொண்டு வந்தோம். கடுக்காய் எதுக்காக உபயோகிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவரோட உறுதிக்காகவும் பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காகவும். இந்த காரையை வச்சு தான் நம்ம வீட்டோட அடித்தளம் அப்புறம் சுவரையும் கட்டணும். முதல்ல வீட்டுக்கான அளவை எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் அடித்தளத்தை கருங்கல்லை வச்சு கட்டிக்கிறோம். ஒரு அறை மட்டும் கருங்கல்ல கட்டியிருக்கோம். அடித்தளம் போட்ட பின்னாடி 2 அடிக்கு சுவர் கட்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் நிலையும் ஜன்னலுக்கான ஃப்ரேமையும் நம்ம வச்சுக்கிறோம். முதல் அறைக்கான வேலைகள் ஒரு அளவுக்கு முடிஞ்ச பின்னாடி மேல் அறைக்கான வேலையை தொடங்குறோம். நம்ம பாரம்பரிய வீடு போல மச்சு பலகையை வச்சு தான் மேல் அறையை கட்டிகிட்டு இருக்கோம். அதற்கான மர வேலைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல மச்சுக்கட்டையை அடிச்சுக்கிறோம். மச்சுக்கட்டையை அடித்த பின்னாடி மேல் அறைக்காக பில்லரையும் 2 பக்க சுவரையும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்டுக்கான கூரையை தென்னங்கிடுகு வச்சு கட்டியிருக்கோங்க. இதுக்காகவே பிரத்யேகமாக இந்த கிடுகு பின்றவங்களை பழனியிலிருந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம கட்டியிருக்கோம். கொடைக்கானலில் இருக்கிற கிளைமேட்டுக்கு கிடுகு வந்து தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இந்த கிடுகுக்கு மேலே பில்லு வேய போகிறோங்க. கூரை வேலைகள் முடிஞ்ச பின்னாடி கீழே சமையல் அறையும் நம்ம கட்டி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறமா சுவருக்கான பூச்சை நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுக்கும் மண், சுண்ணாம்பு, கடுக்காய்பால், கருப்பட்டி எல்லாமே உபயோகித்து தான் பூசியிருக்கோம். வெடிப்புகள் வராமல் இருக்க அப்பப்போ சாணத்தை கொண்டு மொழிக்கிறோம். சுவர் பூசினதுக்கு அப்புறமா ஜன்னல்களும் கதவுகளும் நம்ம மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இரவு பகல் வேலை செஞ்சு தான் இந்த வேலையை நம்ம முடித்தோம். வீடு ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் மேல் அறையில் சின்ன சின்ன வேலைகளும் தளம் மட்டும்தான் போடணும். அடுத்த காணொலியில் வீட்டோட ஃபைனல் லுக் அப்புறம் இந்த வீடு கட்டுறதுக்கான செலவுகள் எவ்வளவு அப்படின்றது தெளிவாக பார்ப்போம். இன்னொரு செய்தியும் இருக்குங்க. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸில் பல பேருக்கு எங்கள் தோட்டத்தையும் வீட்டையும் சுற்றி பார்த்து இதே மாதிரி வாழணுன்ட்டு ஆசை இருக்குங்க. உங்கள் ஆசையை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்கள ஒருத்தர் அவங்களோட குடும்பத்தோட கொடைக்கானல் வரும்போது எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்குற வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.